கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் எரேமியா 32:22 பார்க்கலாம். அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த பாலும் தேனும் ஒடியும் அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தேர். இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த அந்த பாலும் தேனும் தேசத்தை அவர்களுக்கு நீ கொடுத்தேன். இங்கே சொல்லப்பட்டிருக்குது எரேமியா 32:22. ஆண்டவர் என்ன இயேசு கிறிஸ்துவன் என்ன பண்ணாராம், ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தை பாலும் தேனும் ஓடிற தேசத்தை நான் உனக்கு உன் சங்கதிகளுக்கு கொடுப்பேன்னு சொன்னபடி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கொடுத்தாராம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த இஸ்ரவேல் மக்கள் அங்கே சொல்லப்படுது, இது எரேமியா தீர்க்கதரிசியான சொல்லப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எரேமியாவுக்கு முன்னாடி எத்தனை ஜென்ரேஷன் அங்கே வந்தது, எத்தனை ஜென்ரேஷன் மோசேக்கு அடுத்தது அப்படியே லைன்லாம் வந்து கடைசீட்டில் எரேமியாவுக்கு லைனில் வந்து நிற்கிது. எரேமியாவுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே வெளிப்படுத்தி சொல்கிறாரு, இந்த ஜனங்களை என்ன பண்ணுவாங்களாம், நானும் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு திருப்பி இவங்களுக்கு கொண்டுட்டு போவேன்னு சொன்னாங்களாம். ஏன்னா அப்பப்போ அவங்களுக்கு வந்து அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருது, அப்பப்போ தொல்லைகள் வருது, அப்பப்போ அவங்களுக்கு கஷ்டம் வருது, அப்பப்போ அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள் மற்ற நாட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த நாட்டுக்கு அந்த இஸ்ரவேல் மக்களை வந்து அடிமையாக கொண்டுட்டு போயிடுறாங்க, அடிமைத்தனத்தில் கொண்டுட்டு போயிடுறாங்க. அவங்க வைத்திருக்கிற அந்த பொருட்கள் கொள்ளையடிச்சு கொண்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த இடத்த விட்டு அவங்கள தூரமாக துரத்திடுறாங்க. அப்படியாக அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களா, கஷ்டப்பட்டுக்கிட்டே பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே அந்த ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்களாம். அப்போ தான் எரேமியாவுக்கும் ஒரு வாட்டி என்ன பண்ணுறாரு, அங்கே தரிசனமாகி அங்கே சொல்கிறாரு, நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த அந்த பாலும் தேனும் வடிகிற தேசத்துக்கு அவங்களுக்கு நான் கொடுப்பேன், அந்த தேசத்தில் கொண்டு போவேன், அந்த தேசத்தில் அவங்கள கொண்டு போய் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த சமயத்தில் எரேமியாவோட சமயத்துலையும் அந்த ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. அந்த ஜனங்கள் அங்கேயும் போய் நிம்மதியாக இருக்கிறதுக்கு அவங்களால முடியல. அப்போ தான் ஆண்டவர் திருப்பி எரேமியாவுக்கு அவங்களுக்கு சின்ன எரேமியாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் அழைத்து அவர் பெரியவனா ஆக்கி அவர் திருப்பி அந்த மக்களை நடத்திக்கூடிய அவருக்கு அந்த நாணத்தை கொடுக்குறாரு. அந்த இஸ்ரவேல் மக்களை திருப்பி அவர் நடத்தக்கூடிய அவருக்கு அந்த தாளந்தை கர்த்தருக்கு என்ன பண்ணுவாராம், அங்கே எரேமியாவுக்கும் கொடுக்குறாரு. அதே போல் எரேமியாவுக்கும் அதை வெளிப்படுத்தி சொல்கிறாரு, நான் அந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன். அங்கே ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். இங்கே வந்து எரேமியாவுக்கு சொல்கிறாரு, நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இந்த நாள் நம்மளை வாழ்க்கையில் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிறோமா, நம்ம போராட்டமாக இருக்கிறோமா, நம்மளோட வேதனையோடு இருக்கிறோமா, நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்களாம், பாலும் தேன் இல்லாமல் இருக்குமா, நம்ம வாழ்க்கை நம்ம எது பார்த்தாலும் தோல்வியாக இருக்குதா, நம்மளுக்கு அந்த வெள்ளாமல் நல்ல விலையிலையா, நம்ம வேலை செய்கிற வருமானம் நம்மளுக்கு நிலைக்கலையா அப்படின்னு நிலையில் நம்ம இருக்கும்போதே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நன்மையை நம்ம காணாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மக்களுக்கும் அதே போல தான் படிப்படியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. அப்பயும் ஆண்டவர் அவங்களை வழிநடத்தி கொண்டே வந்தார், அவங்களை ஆசீர்வதித்து கொண்டே வந்தார். அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையிலும் அநேக சாத்தான் என்ன பண்ணுவான், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கெடுத்துருவான், நன்மையை கெடுத்துருவான், நம்ம சரீரத்தில் வியாதியை உண்டாக்கிடுவான், நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுவான், சபைகளுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்குவான், வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல ஒரு குழப்பத்தை உண்டாக்குவான். அதுக்கு மத்தியில் என்ன பண்ணணுமா, நம்ம அந்த பாலும் தேனும் கொடுப்பேன்னு சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே நம்ம கேட்கும்போது கர்த்தர் செய்வாராம். இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம அவரோட கற்பனைப்படி நம்ம நடக்கணும். அந்த இஸ்ரவேல் மக்களும் கொஞ்சம் அப்படி போனார்கள். ஆனாலும் ஆண்டவர் பக்தி அவங்க ஜெபித்தார்கள், ஆலயத்துக்கு போனார்கள். அதே போல் நம்மளும் ஆலயத்துக்கு போகணும், நம்மளும் சபைக்கு போகணும், நம்மளும் வேத வசனத்தை வாசிக்கணும். வேத வசனத்தை ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கி படிக்கணும். அதை படிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தை நம்ம சபைக்கு போகணும். அப்படி போகும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடியும். நான் போய்கிட்டு தான் இருக்கேன், எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி நினச்சோம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இவ்வளவு நாளாக நீங்கள் அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்தீங்க இல்லையா, நான் இனிமேல் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு, கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கொடுக்குற தேசத்தை நம்ம பற்றுக்கொள்ளணும்னா நம்ம முதலாவது ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், உண்மையாக வாழணும், உத்தமமாக வாழணும், விசுவாசமாக வாழணும், நம்பிக்கையாக வாழணும். அப்படி வாழும்போது கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பாராம்.
அப்படி தான் எரேமியா சொல்கிறாரு. நீங்கள் விசுவாசமாக வாழுங்க, உண்மையாக வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, எனக்கு வைராக்கியமாக வாழுங்க, எனக்கு இல்லை பரிசுத்த ஆவியானவருக்கு வாழுங்கன்னு சொல்லி எரேமியா சொல்கிறாரு. அதே போல் நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது நம்மளையும் அந்த பாலும் தேனு தேசத்தை கொடுப்பாராம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டு நீங்கள் கேட்ட உடனே கர்த்தர் நாமத்தை விசுவாசிங்க, உங்களோட வாழ்க்கையிலேயே அற்புதங்கள் செய்வார். அற்புதம் செஞ்ச உடனே நீங்கள் அதை பெற்றுக்கொண்டுட்டு சபைக்கு போங்க, சாட்சி சொல்லுங்கள், சபையில் போய் நிலைத்திருங்க. ஆமென். God bless you. Praise the Lord.